தொகுதி வாரியாக 2026 சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு வரோம். இந்த காணொலியில விருதாச்சலம் தொகுதியை பத்தி தான் பார்க்க போறோம். விருதாச்சலம் தொகுதி சட்டமன்ற தொகுதி எண் 152 கடலூர் மாவட்டத்தில் வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான தொகுதி. நீண்ட காலமாகவே விருதாச்சலத்தை தனி மாவட்டமாக, விருதாச்சலத்தை தலைமையாக கொண்டு ஒரு தனி மாவட்டம் வேண்டும் அப்படின்றது நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கு. அந்த விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதியில யார் யார் போட்டியிட போறாங்க, அங்கு யாருக்கான களமாக இருக்கு, யாருக்குமான போட்டியாக அது இருக்கு அப்படின்ற விஷயங்களை தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். முதல்ல விருதாச்சலம் தொகுதியில யார் யார் போட்டியிடுறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். திமுக கூட்டணியில விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதி தேமுதிகவுக்கு ஒதுக்கப்பட்டு இருக்கு. தேமுதிகவின் சார்பில் விருதாச்சலம் தொகுதியில தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் போட்டியிடுகிறார். அதிமுக கூட்டணியில விருதாச்சலம் தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டு இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் டாக்டர் தமிழரசி ஆதிமூலம் அவர்கள் போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஆனந்தி தண்டபாணி அவர்கள் போட்டியிடுகிறார். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் விஜய் அவர்கள் போட்டியிடுகிறார். அக்கட்சியினுடைய தலைவர் விஜய் இல்லை, அந்த கட்சியில் நிறைய பேர் விஜயின் பேர் வச்சிருக்கிறாங்க. விஜயின் பேர் வச்ச நிறைய பேர் இதில் வேட்பாளராகும் இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு 23 பேர் வரைக்கும் நிற்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ விருதாச்சலம் தொகுதியில் எத்தனை வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1,18,319 ஆண்கள், 1,19,495 பெண்கள், மூன்றாம் பாலினத்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 பேர். ஒட்டுமொத்தமாக 2,37,836 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. விருதாச்சலம் அப்படின்ற பேர் எப்படி வந்தது அப்படின்னா, விருத்தம் அப்படின்னா பழையது, அசலம் அப்படின்னா மலை, அதுதான் பழைய மலை அப்படின்றது தான் விருதாச்சலம் அப்படின்னு பெயர் மாறி வந்திருக்கு. விருதாச்சலம் தொகுதி அந்த வார்டுக்கு உட்பட்டு, அந்த நகராட்சிக்கு உட்பட்டு 50 கிராமங்களை உள்ளடக்கியது தான் இந்த விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதி. அது தாண்டி விருதாச்சலம் நகராட்சி, மக்கள்பேட்டை பேரூராட்சி, இந்த பகுதிகளெலாம் விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு வருது. விருதாச்சலத்தில் அந்த பழமலைநாதர் கோவில் ரொம்ப ஃபேமஸான கோவில், தேவார பாடல் பெற்ற ஸ்தலமாக அது இருக்குது. அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விருதாச்சலத்தை தனி மாவட்டமாக வேணும், விருதாச்சலத்தை தலைமையாக கொண்டு ஒரு தனி மாவட்டம் வேணும் அப்படின்றது நீண்ட கோரிக்கையாக இருக்குது. ஏன்னா கடலூர் மாவட்டம் மிக பெருசு. கடலூர் மாவட்டத்தில் 9 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. இப்போ நீங்கள் அரியலூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 சட்டமன்ற தொகுதி தான். அரியலூர், பெரம்பலூரே ரொம்ப சின்ன மாவட்டங்கள் தான். அதெல்லாம் தனித்தனி மாவட்டமாக வரும்போது இப்போ நீங்கள் வேலூர் பார்த்தீங்கன்னா 3 மாவட்டமாக பிரிச்சுட்டாங்க, காஞ்சிபுரத்தை 2 மாவட்டமாக பிரிச்சுட்டாங்க. இதையும் பிரிக்கணும் அப்படின்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக இருக்குது. ஸோ அதை எப்படி பண்ணுறாங்க, அடுத்த எலெக்ஷனில் வந்துட்டாவது யாருன்னா செய்கிறாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இங்கே என்ன மக்கள் சமூகம் பெரும்பான்மையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலித் சமூகம் இருக்கிறாங்க, வன்னியர் சமூகம் பெரும்பான்மை சமூகமாக இருக்கிறாங்க. தேர்தல் முடிவுகள் அங்கே எப்படி வந்திருக்கு இது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே திமுக 2 முறை தான் ஜெயிச்சிருக்கிறாங்க, அதிமுக 3 முறை ஜெயிச்சிருக்கிறாங்க, காங்கிரஸ் 3 முறை ஜெயிச்சிருக்கிறாங்க, அங்கே தேமுதிக 2 முறை ஜெயிச்சிருக்கிறாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி 1 முறை ஜெயிச்சிருக்கிறாங்க. 2006 புதிதாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற கட்சியை விஜயகாந்த் அவர்கள் தொடங்கிய போது முதலாக அவர் விருதாச்சலத்தில் தான் போட்டியிட்டார். 2006 அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதே போல் 2011 தேமுதிக விருதாச்சலத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ கடந்த 2021 தேர்தலில் விருதாச்சலம் தொகுதி திமுக கூட்டணியில் காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்டது. அப்போ காங்கிரஸ் 77,064 வாக்குகளை வாங்கினாங்க, 39.17%. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கடந்த 2021 தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. அப்போ 76,202 வாக்குகளை வாங்கினாங்க, 38,073. கிட்டத்தட்ட 800 வாக்கு வித்தியாசத்தில் தான் கடந்த முறை அங்கே காங்கிரஸ் வெற்றி பெற்றது. கடந்த முறை தேமுதிக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வச்சுது. அப்பவும் தேமுதிக சார்பில் விஜயகாந்த் அவர்களுடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தான் போட்டியிட்டாங்க. அப்போ தேமுதிக சார்பில் போட்டியிட்ட பிரேமலதா விஜயகாந்த் 25,000 வாக்குகளை வாங்கினாங்க. வாக்கு சதவீத அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா 13% வாக்குகளை அவங்க வாங்கினாங்க. இதில் விருதாச்சலத்தில் 2016 பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டிட்டாங்க. அப்போ அவங்க ஒரு 30,000 வாக்குகளை வாங்கினாங்க. ஸோ தனிப்பட்ட செல்வாக்காகவே இங்கே தேமுதிகவுக்கும் பாமகவுக்கும், தேமுதிகவுக்கு ஒரு 25,000 வாக்குகள் இருக்குது, பாமகவுக்கு ஒரு 30,000 வாக்குகள் இருக்குது. இப்போ அவங்க 2 பேர் தான் பிரதானமாக இதில் போட்டிடுறாங்க. ஸோ விருதாச்சலம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய பிரதான வேட்பாளர்கள் யார், அவங்கள பற்றின பயோடேட்டாவை பார்க்கலாம். முதல்ல திமுக கூட்டணியில் தேமுதிக சார்பில் போட்டியிடக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த். அவங்க தேமுதிக 2006 உருவாக்கப்பட்ட கட்சி. அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளராக முதல்ல விஜயகாந்த் அவர்கள் தான் இருந்தார். நிறுவனர், தலைவர், பொதுச் செயலாளராக அவர் இருந்தார். அவருடைய மறைவுக்கு பிறகு
அவர் இன்ஆக்டிவாக இருக்கும்போதே தேமுதிகவினுடைய பொருளாளராக பிரேமலதா அவர்கள் வந்துட்டார். 2019 தேர்தலில் அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணாங்க, 21 அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணாங்க, 24 26 எல்லாத்துலேயும் அந்த கட்சியை வழி நடத்தியதை அவங்க தான். அஃபீஷியலாக அவர் இறந்த பிறகு முழுமையாக அவங்க பொதுச் செயலாளர் ஆகிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கடந்த முறை தான் அவங்க முதல்ல தேர்தல் அரசியலில் போட்டிட்டாங்க. அதுக்கு முன்னாடி 16, 2006, 11, 16லலாம் விஜயகாந்த் அவர்கள் போட்டிட்டாங்க. 19 யாருமே போட்டிடல அவங்க குடும்பத்திலேருந்து. 21 இவங்க போட்டிட்டாங்க. எல்கே சுதீஷ் கூட போட்டிடல. அப்போ விஜய் பிரபாகரன் போட்டியிடலை. ஸோ முதல்ல அவங்க போட்டிட்டது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2021 தேர்தலில் தான் விருதாச்சலத்தில் போட்டிட்டாங்க. அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 25,000 வாக்குகளை வாங்கினாங்க. ஸோ இவங்களுடைய 2வது தேர்தலில் இப்போ போட்டிடுறது இப்போ தான் 2வது. ஆனால் கடந்த முறை அவங்க டிடிவி தினகரன் அவர்களோடய போட்டிட்டாங்க. 4வது அணியில் தான் அவங்க இருந்தாங்க. இந்த முறை பிரதான அணி ஆளுங்கட்சி அணியில் அவங்க போட்டிடுறாங்க. 10 தொகுதிகளை வாங்கினாங்க. அதில் மிக முக்கியமான தொகுதி விருதாச்சலம். ஏற்கனவே அவங்க 2 முறை ஜெயித்த தொகுதி. தனிப்பட்ட செல்வாக்கு தேமுதிகவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேமுதிக சார்பில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் போட்டியிடுகிறார். விஜயகாந்த் அவர்களுடைய மனைவி. ஒரு சிம்பத்தி இருக்குது விஜயகாந்த் அவர்களுக்கு. எப்பொழுதுமே ஒரு நல்ல பேர் இருந்துக்கிட்டே இருக்குது. அவர் ஒரு நல்ல மனுஷன் அப்படின்ற ஒரு நல்ல பேர் எப்போவுமே அவருக்கு இருக்குது. ஸோ அந்த ஒரு பேர் அவங்களுக்கு கை கொடுக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு கட்சியினுடைய தலைவர் போட்டியிடும்போது அது அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2வதாக பாட்டாளி மக்கள் கட்சி. அங்கு டாக்டர் தமிழரசி ஆதிமூலம் அவர்கள் போட்டியிடுகிறார். ஸோ பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த முறை 800 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தோல்வியை தழுவினாங்க. ஸோ ஒரு கடுமையான போட்டியை கொடுக்க முடியும் பாட்டாளி மக்கள் கட்சியாக. தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு ஒரு 30,000 வாக்குகள் இருக்குது. அதிமுகவோடு கூட்டணி சேரும்போது ஒரு கடுமையான போட்டியை கண்டிப்பாக அவர்களால் கொடுக்க முடியும். அந்த வேட்பாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 30 ஆண்டுகள் அரசு மருத்துவராக பணியாற்றியவங்க. 6 முறை சிறந்த மருத்துவர் விருதை வாங்கியிருக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து அதில் பயணிக்கக்கூடியவங்க. கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக அவங்க 30+ ஆண்டுகளாக பாட்டாளி மக்கள் கட்சியில் பயணிக்கிறாங்க. மாவட்ட கவுன்சிலராக 2020 வெற்றி பெற்றாங்க. ஒரு கடந்த ஆண்டு சிறந்த மாவட்ட கவுன்சிலர் விருதும் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ ஒரு டாக்டர் அங்கே பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் அன்புமணி அவர்கள் நிறுத்தி இருக்கிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஆனந்தி தண்டபாணி அவர்கள் போட்டியிடுகிறார். அவங்க பிஇ சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறாங்க. அவங்க நாம் தமிழர் கட்சியில் மண்டல செயலாளராக இருக்கிறாங்க. திட்டக்குடி மண்டல செயலாளராக அவங்க இருக்கிறாங்க. 2013 அவங்க கணவர் 2013 கட்சியில் பயணிக்கிறார். அவங்களோடைய அவங்க கட்சியில் பயணிச்சுக்கிட்டு வராங்க. 2016 களப்பணி அரசியலையும் செஞ்சுக்கிட்டு வராங்க. ஸோ அதை பார்த்து தான் சீமான் அவர்கள் அவங்களுக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் விஜய் அப்படின்றவர் போட்டியிடுறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு வயசு 40. அவர் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார். பிஎஸ்சி படிச்சிருக்கிறார். சுய தொழில் செஞ்சிருக்கிறார். விருதாச்சலம் எருமனூர் பகுதியை சேர்ந்தவர். அவருடைய மனைவி சங்கீதா, மகன்கள் சஞ்சய், அதுக்கப்புறமாக ஸ்ரீஜய். ஸோ இதுதான் அந்த டிவிகே சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளருடைய சுய விவரம். ஸோ இந்த 4 வேட்பாளர்கள் பிரதானமாக இருக்கிறாங்க. இந்த தொகுதி ஏன் ஒரு ஸ்டார் தொகுதியாக கவனம் பெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் போட்டியிடுவதால். ஸோ இன்னொன்று இந்த தொகுதியினுடைய சிறப்பு, இங்கே 3 பெண் பிரதான வேட்பாளர்கள் போட்டிடுறாங்க. அதுவும் இந்த தொகுதியினுடைய ஒரு சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த கட்சி தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் போட்டியிடுகிறார். அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு, ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார், அது ஒரு கூடுதல் பலம். திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க. கடந்த முறை திமுக கூட்டணி தான் இந்த தொகுதியில் வென்றிருக்கிறாங்க. 23 கட்சிகளோடு கூட்டணியாக அந்த தேர்தலை சந்திக்கிறாங்க. ஏற்கனவே தனிப்பட்ட செல்வாக்கும் விருதாச்சலம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இருக்குது. விஜயகாந்த் அவர்களுடைய சிம்பத்தி இருக்குது. ஸோ இத்தனை விஷயங்கள் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை பாமக அவங்களுக்கு கடுமையான போட்டியை கொடுப்போம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இளைஞர்களுடைய வாக்கு யாருக்கு போகுது? நாம் தமிழர் கட்சி அவங்களுடைய வாக்கு வங்கியை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஏற்கனவே அவங்க ஒரு 10,000 8,000 வாக்குகள் கிட்ட எடுத்திருந்தாங்க. அது ஒரு 20,000 25,000 வரைக்கும் அவங்க மூவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? முதல் தலைமுறை வாக்காளர்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தொடர்ச்சியாக 2026 தேர்தல் பிடித்த செய்திகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சாரல் துளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.